நம்ம மக்களோட தளபதி ஜோசப் விஜயோட ஜாதகம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம தளபதி விஜயோட இந்த மேக வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தெரியுமா? அதுதான் விபரீத ராஜயோகா. இது வாழ்க்கையில நல்ல திருப்பம் தரும். இப்போ ஒரு ஜோஷியர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். மதிப்புக்குரிய நமது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகம் ஒரு அலசல். இங்கு தெரிகின்ற ஜாதகம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இவர் பூச நட்சத்திரம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணமா, கன்னி லக்கணமா அல்லது கடக லக்கணமா அப்படிங்கிறது பல வகையில் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்களை காண லக்கணம் தேவையில்லை, ராசிதான் தேவை. நாம் இந்த பதிவில் பார்ப்பது இவர் அரியணையில் அமர வாய்ப்பு இந்த ஜாதகத்தின்படி எப்படி கிடைத்தது என்று ஆய்வுதான். இவர் பூச நட்சத்திரம் என்பதால் இப்போது இவருக்கு சுக்கிரன் தசை நடக்கிறது. 2024 சுக்கிரன் தசையில் குரு புத்தி இவருக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் பாபகிரகம் வலுப்பெற்று அந்த திசை நடந்தால் அவர்கள் அரசியல் வருவதற்கு வாய்ப்புண்டு. இவருக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது, கூடவே கேது இணைந்து இருக்கிறது. கேதுவின் பலத்தால் இவர் அரசியலுக்கு வந்தார். கோச்சார பலன் பிரகாரம் சுக்கிரன் தசை நடக்கின்ற பொழுது குரு புத்தியில் 2024 குரு கேதுவோடு இணைந்து பயணம் செய்கின்ற போது இவர் அரசியலில் களம் இறங்குகிறார். இந்த ராசி கட்டத்தில் மிதன ராசியில் சூரியன் புதன் இணைந்து இருக்கிறது, கூடவே சனி பகவானும் இருக்கிறது. சூரியனும் புதனும் இணைந்திருந்தாலே ஒரு ராஜயோகத்தை தரும். இவருடைய சுய ஜாதகத்தில் கடக ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. இந்த குருவின் புத்தி நடக்கின்ற பொழுது தேர்தல் வருகிறது. அந்த நேரத்தில் 8இல் இருக்கும் கிரகம் 12ஆம் இடத்தில் பயணம் செய்கிறது. 12ஆம் இடத்து அதிபதியான புதன் அதே இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. இந்த அமைப்பு விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படும். அதாவது 6இல் இருக்கும் கிரகம் 8இலும், 8இல் இருக்கும் கிரகம் 12இலும், 12க்கு உடையவன் அதே இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் அந்த அமைப்புக்கு விபரீத ராஜயோகா. இது வாழ்க்கையில நல்ல திருப்பம் தரும். இந்த ராசி கட்டத்தை பாருங்க. இவர் கடகராசி. கடகராசிக்கு 6ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி குரு. அவர் 8ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கிறாரு. கும்பராசிக்கு உண்டான அதிபதி சனி பகவான். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் புதன். அவர் அதே இடத்துல புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். தேர்தல் நேரத்தில் இவருக்கு குரு புத்தி நடக்கிறது. குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது. அதே நேரத்தில் ராகு பகவான் அந்த குருவோடு இணைகிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னா அதை விட வலிமை வாய்ந்த கிரகம் எதுவுமே இல்லை. ஜோதிடத்தில் சொல்வது உண்டு, மறைந்த கிரகத்தால் நிறைந்த பலன் அப்படின்னு. அது இதுதான். இவருடைய மாபெரும் வெற்றிக்கு காரணமே இந்த குருவும் ராகுவும் இணைந்த காரணம்தான். அதே நேரத்தில் கோச்சாரப்படி சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிற இடத்துல குரு பயணம் செய்கிறார். அப்போது குரு புத்தி இவருக்கு நடக்கிறது. அதே நேரத்தில் தேர்தலும் நடக்கிறது. இந்த இடம் 12ஆம் இடம் என்ற காரணத்தால் இவருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு இந்த குரு இவரை சிம்மாசனத்தில் அமர்த்தியது. இவருக்கு குரு புத்தி 2026 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியோட முடிகிறது. இந்த குரு புத்தி நடக்கின்ற காலத்தில் இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சாதாரணமாகவே தீர்த்து கொண்டார். 2026 ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேல் இவருக்கு சனி புத்தி தொடங்குகிறது. இவருடைய ஜாதகத்தில் ராஜயோகத்தை தருகின்ற சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்ற இடத்தில்
சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் தனது புத்தியை மீனராசியில் துவங்குகிறார். மீனராசியில் இருக்கும் சனி பகவான் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற கேதுவை பார்க்கிறார். இந்த கேது என்பது ஜாதகத்தில் 2ஆம் கட்ட செவ்வாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்வையால் சனி பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் சொன்ன ராசி ரகசியங்களை இப்போ உங்க கையில் தரப்போறோம். நவீன தொழில்நுட்பத்தோட உங்க ஜாதக பலன்களை உடனுக்குடன் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.